இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அமேசான் பிரைமில் இல்லைனா வந்து ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் ஏதாச்சும் ஒரு இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதில் வந்து எப்படி நம்ம வந்து ரீஃபண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். அண்ட் எப்படி ரீஃபண்ட் எடுக்கிறது, எப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுறது நான் சொல்கிறேன் மூணுலேயுமே. அண்ட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, அந்த 3 பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். லைக் ஆன்லைனில் ஃபிலிம்ஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது, இல்லை சீரிஸ் ஸ்ட்ரீம் ஆகுது, இல்லை எதுனாலும் பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி எதுனாலுமே வந்து இப்போ இருக்கிற லைக் கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் தான், அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் வந்து பார்த்தா இந்த மூணுமே. ஸோ இதில் வந்து டிஸ்னின்றது இந்தியாவில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரைம் அண்ட் ஹாட்ஸ்டார் வந்து மோஸ்ட்லி லைக் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ்லேயும், அண்ட் ப்ரைம் வந்து ஓரளவுக்கு எல்லா கண்ட்ரியும் யூஸ் பண்ணுவாங்க. இது மூணுலேயுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளால் சப்ஸ்கிரைப் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி வந்து ரீஃபண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோ ப்ரைமோ இல்லை ஹாட்ஸ்டார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரீசன் நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரே காரணமாக இருக்கும். முதல் விஷயம், அதாவது நீங்கள் இப்போ ப்ரைம் ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா ப்ரைமுக்கு எப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி எப்படி ரீஃபண்ட் எடுக்கிறதுனா, ப்ரைம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுலேருந்து அந்த சப்ஸ்கிரைப் கூடிய, அதாவது இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ் அன்லாக் ஆகும் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த ஃபீச்சர்ஸ் அன்லாக் பண்ணுற அந்த ஃபீச்சர்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குமோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கணும். அப்படி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஃபுல் ரீஃபண்ட் எடுக்க முடியும். அப்படி யூஸ் பண்ணால் பாதி ரீஃபண்ட் அப்போலாம் கிடையாது. அப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக ரீஃபண்ட் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் எதுவுமே வந்து லைக் யூஸே பண்ணல, நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ உங்கள் மெம்பர்ஷிப் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னா, நீங்கள் உங்களுடைய லைக் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வேறு வந்து உங்கள் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அதாவது ப்ரைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஒரு இடத்துல இருக்கும். அங்கே போய் சூஸ் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து மேனேஜ் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சல் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஸோ கேன்சல் மெம்பர்ஷிப் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரீஃபண்ட் வந்து ஆயிடும். இதே ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு 14 டேஸோ இல்லைனா வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இல்லை ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் பண்ண முடியுமானா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, லைக் சீக்கிரமே நடந்துடும். அப்படி இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல, எந்த ஒரு சப்ஸ்கிரைப் ஃபீச்சர்ஸுமே யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்கும். ஃபுல்லாக கிடைக்குமான்னு டவுட் தான். பட் நீங்கள் சப்போஸ் 48 ஹவர்ஸ்க்குள்ளே 2 நாளுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, நெட்ஃப்ளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எப்படி சொல்லணும்னா யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. லைக் ப்ரைம் மாதிரி கிடையாது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் தான். ஸோ பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணலைன்னா, லைக் கேன்சல் பண்ணலைன்னா உங்களால் வந்து டோட்டலாக வந்து ரீஃபண்ட் எடுக்க முடியாது. டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, கேன்சல் பண்ணலாம். பட் என்ன சொல்கிறது, ரீஃபண்ட் எதுவுமே கிடைக்காது. கேன்சல் பண்ண வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அது என்னன்னா, ஒரு மேக்ஸிமம் 14 டேஸ், மினிமம் 48. அதாவது நீங்கள் 48 ஹவர்ஸ்க்குள்ளே கேன்சல் பண்ணினா இல்லைனா 14 நாள் இருக்குது உங்களுக்கு டைம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி 14 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 14வது நாள் கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயே நம்ம அதே ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி மேனேஜ் மெம்பர்ஷிப்குள்ளே போயிட்டு கேன்சல் மெம்பர்ஷிப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸ் இது வந்து கேன்சல் ஆகும். அந்த கேன்சல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீஃபண்ட் கிடைக்குமா இல்லையான்றதை சப்போர்ட்டில் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஆட்டோ ரீஃபண்டு அதிலே காட்டும். இல்லைனா ரீஃபண்ட் ஆகுமா இல்லையான்றது அதிலே வந்து பார்த்தா சொல்லுவாங்க. நீங்கள் கேன்சல் மெம்பர்ஷிப் கொடுக்குறப்போன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் டிஸ்னி ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஸ்னி ப்ளஸில் வந்து ரீஃபண்ட் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான விஷயம். டிஸ்னி ப்ளஸ் வந்து ஆக்சுவலாக ரீஃபண்ட் வந்து பண்ணலாம். டிஸ்னி ப்ளஸில் வந்து எப்படி ரீஃபண்ட் பண்ணலான்னா, டிஸ்னி ப்ளஸில் தான் வந்து 48 மணி நேரம் டைம். ஆக்சுவலாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் 14 நாள் டைமு, ப்ரைமில் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அண்ட் ஹாட்ஸ்டாரில் வந்து 48 மணி நேரம் டைமு. ஸோ 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்க உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோ ரீஃபண்ட் ஆயிரும். அதுலேயே வந்து ஆட்டோ ரீஃபண்ட் தானாக வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். அப்படி வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து நம்ம கேன்சல் பண்ணணும்னா அதே மெத்தட் தான். உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு மேனேஜ் மெம்பர்ஷிப் இல்லைனா மேனேஜர் எதுனா அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் மெம்பர்ஷிப் வரும். ஸோ அதில் போய் கேன்சல் மெம்பர்ஷிப் இல்லைனா கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு வந்து லைக் டிஸ்னிலேருந்து போயிடும். டிஸ்னி வந்து டைம் வந்து 48 ஹவர்ஸு அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோட டைம் வந்து 14 டேஸு. அமேசான் ப்ரைமோட தான் கொஞ்சம் சிக்கல். நீங்கள் வந்து எந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணாமல் இருக்கும். லைக் ஒரு ப்ரீமியம் வியூ எதுவுமே வந்து வாட்ச் பண்ணிடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களால் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி தான் அந்த மூணையுமே வந்து உங்களால் என்ன பண்ணணும்னா ரீஃபண்ட் எடுக்க முடியும் மூணுலேயும். உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம். அண்ட் வீடியோ அவ்வளோதான். ஃபுல்லாக பார்த்துக்கு நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாட் எவர் யூ லைக். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.